லக்கி பாஸ்கர் இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இது கூட அமரன் படமும் ரிலீஸ் ஆச்சு. அமரன் படம் எப்படி அதிரடியா ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி இந்த படம் சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாங்க. இந்த படம் தான் துல்கர் சல்மானோட ஃபர்ஸ்ட் 100 கோடி கலெக்ஷன் பண்ண ஒரு மூவி. அது மட்டும் இல்லாம இந்த படம் இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆகி ஆஹா ஓஹோ லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருமே பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த படம் நான் பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதனால நான் இந்த விஷயத்த சொல்றதுல தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்தோன்னே ஒரு 4 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துல்கர் சல்மான் இந்த படத்துல அவரோட ஃபேமிலிக்காக நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்காக போலாம், அவங்களுக்காக நான் எந்த ஒரு ரிஸ்க் வேணா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிருப்பாரு. சூப்பராவே இருக்குங்க. அதை பாக்குறப்ப நாமளும் நம்ம ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நம்மளே யோசிக்க வைப்பாரு. நம்பர் 2, இந்த படத்துல ஒரு பையா வந்து பாத்தீங்கன்னா பாவ் பாஜி கடை போட்டிருப்பாருங்க. துல்கர் சல்மான் 3 பாவ் பாஜி சொல்லுவாரு. ஆனா அவர்கிட்ட வாங்குறதுக்கு 2க்கு மட்டும்தான் காசு இருக்கும். இதை நோட் பண்ண அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரவாயில்ல பையா எடுத்துட்டு போங்க அப்படின்னு ஸ்மைலோட கொடுத்து விடுவாருங்க. அது சூப்பராவே இருக்குங்க. அங்க மட்டும் அதை நிறுத்தல. அதே மாதிரி படத்துல செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு சீக்வன்ஸ்லயுமே இன்னொருத்தர் அதே மாதிரி பண்ணுவாரு. அவர் பரவாயில்ல பையா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாருங்க. அந்த இடத்துல நீங்க என்ன நோட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பணம் எப்ப வரும் எப்ப போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா என்னைக்குமே மனிதர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரு. நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் துல்கர் சல்மானுக்கு எதுவுமே சரியா போகாதுங்க. ஒரு கடன்காரன் காசு கொடுத்திருப்பான். அவன் எல்லாரும் முன்னாடியுமே பயங்கரமா அசிங்கப்படுத்தி ஒரு வண்டியை வாங்கி வச்சிருவான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆபீஸ் போறதுக்கே காசு இருக்காது. அன்னைக்கு அவருக்கு ப்ரொமோஷன் வேறங்க. அது இல்லாம அங்கிருந்து ஓடியே போவார் ஆபீஸ்க்கு. காசு இல்லைன்னு ஆபீஸுக்கு போய் பார்த்தா அங்க வேற ஒருத்தருக்கு ப்ரொமோஷனை தூக்கி கொடுத்திருப்பாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணி அவர் சீனியர் ஆபீஸ் கிட்ட சண்டைக்கு போவார். அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நீ என்னென்ன தப்பு பண்றன்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, உன்னை வேலையை விட்டு எப்பயே தூக்குற பாரு அப்படின்னு சொன்னோன்னே இவர் பயங்கரமா அழுந்து காலெல்லாம் உளுந்து கெஞ்சி கேட்டு திரும்ப அந்த வேலையில உட்காருவாருங்க. இந்த ஒரு விஷயத்தை அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே பாத்துருவாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம எவ்வளவு கில்ட்டா ஃபீல் பண்ணுவோம். இவர் உடனே வாஷ்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து எல்லாத்தையுமே சிரிச்சு பயங்கரமா பேசுவாருங்க. இதை பத்தி ஒரு கூட இருக்கவங்க எல்லாருமே கேட்கறப்ப நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல அப்படின்னு கேட்கறப்ப என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல ஒரு 30 நிமிஷம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல, அதுக்காக இதை யோசிச்சு நான் 365 நாள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணுமா, அடுத்த நாள் பார்த்து நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாருங்க. செம்ம பாசிட்டிவான ஒரு சீன் அது. நம்பர் 4, ராம்கி சார் இந்த படத்துல ஆண்டனி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாருங்க. துல்கர் சல்மான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கப்ப இவர் கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் ஓஹோ அப்படின்னு வந்துருவாருங்க. இதை பார்த்த உடனே நம்ம லைஃப்ல நமக்கு ஆண்டனி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஏங்கினாங்க. நீங்களும் கண்டிப்பா ஏங்கிருப்பீங்க. ஆனா ரியல் லைஃப்ல அந்த படத்துல துல்கர் சல்மானுக்கு சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி தாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. சோ நான் சொன்ன மாதிரி லக்கி பாஸ்கர் படத்துல உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஆட்டத்தை எப்படி ஆடுறன்றது முக்கியம் கிடையாது, அது எப்ப நிறுத்துறோம் அப்படின்றதாங்க முக்கியம். சோ நீங்களுமே உங்க லைஃப்ல நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதை இப்பவே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த நான் ஓடிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க.